Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு irregular periods pregnancy story தான் பார்க்க போறோம். ரொம்ப irregular periods வந்து உங்களுக்கு இருந்திருக்கு. அவங்களோட கமெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு இப்பவே காட்டிடுறேன். அதாவது வருஷக்கணக்கா உங்களுக்கு வந்து பீரியட்ஸே ஆகாம இருந்திருக்கு. லாஸ்டா வந்து சொல்லிருந்தாங்க மொத்தம் நான் அந்த 10 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மியான டேஸ்ல தான் வந்து பீரியட்ஸே வந்திருக்கு. அவ்ளோ irregular periods. நான் செஞ்ச தப்பு தான். நான் டாக்டரை போய் பார்க்காம விட்டுட்டேன். ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டேன். பட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பேபியை பற்றி கேட்க தான் வந்து எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு, 1.5 வருஷமாக பீரியடே ஆகலை. கல்யாணம் ஆகி எல்லாரும் குழந்தைய பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீரியட்ஸ் ஆனால் தானே குழந்தையே வரும். ஸோ எனக்கு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து டாக்டர் போய் பார்த்தேன். உங்களோட ரெமிடிஸு உங்களோட டிப்ஸும் ஃபாலோ பண்ணி நான் ஒரு 2-3 மாதத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐலாம் பண்ணல. டாக்டர் வந்து ஒரு 2 மாதம் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் டானிக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கூடவே நம்ம வீடியோ அண்ட் ரெமிடிஸும் ஃபாலோ பண்ணி நேச்சுரலாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல்னு சொல்லிட முடியாது, ஏன்னா டேப்லெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணல. இன்ஜெக்ஷனு, ட்ரீட்மெண்ட்டு, ஃபாலிகுலரிட்டி ஸ்கேன் எதுவுமே இல்லாமல் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. இது வந்து முழுக்க ஒரு அவேர்னஸ்க்காக தான். அதுக்காக வந்து இவ்வளோ irregular இருக்கிறது நல்லதுன்னு கிடையாது. ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து தப்பு பண்ணியிருக்க கூடாதுன்றது. ரொம்ப irregular இருக்கிறது ரொம்ப தப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறது நிறைய பேருக்கு அது இருக்கும். பட் கொஞ்சம் வந்து முடிஞ்ச அளவு அதை ஒரு தடவை டாக்டர் போய் பார்க்குறது நல்லது. அதுவும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துடணும். என்ன ரீசன் என்ன அப்படின்னு ஒரு செக்கப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு பிளட் டெஸ்ட், ஒரு ஸ்கேன், அவ்வளோதான். அதிலே தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை, எதனால் irregular அப்படின்றது. இந்த சிஸ்டரோட கமெண்ட்டை பாருங்கள். எனக்கு irregular periods, என்னோடய ஏஜ் வந்து 18 to 25 மட்டும் எனக்கு வந்து சரியான irregular. ஆனால் ஹாஸ்பிட்டல் போகாமல் விட்டுட்டேன். அப்படியே என்னோடய வெயிட் வந்து 105 kg வந்து வந்துருச்சு. பீரியட் வரவே இல்லை. டேப்லெட் போட்ட அப்புறம் எனக்கு வரலை. எனக்கு மேரேஜ் ஆச்சு, பீரியட்ஸ் வரலை. 1.5 வருஷம் ஆச்சு. எல்லோரும் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பேபி இல்லையான்னு. அது என்னை டிப்ரெஷனில் தள்ளிடுச்சு. அம்மா அப்பா ஹஸ்பண்ட் எல்லாருமே பேபிக்கு ஆசைப்பட்டாங்க. ஆனால் எனக்கு ஆகவே இல்லை. பீரியட் ஆனால் தானே ப்ரெக்னென்ட் ஆக முடியும். தென் 2 இயர்ஸ் ஆச்சு. நான் டாக்டர்கிட்ட போனேன். அவங்க பேசிக் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அதெல்லாம் ஆல் நார்மல். எந்த ஸ்கேன் அண்ட் ஹார்மோன் டெஸ்ட்டும் எடுக்கல. டாக்டர் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் அண்ட் டானிக் சில டேப்லெட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க 2 மாதம். அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிருக்கு. ஒரு 47 டேஸில் வந்து பீரியட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் 47 நாளில் பீரியட் ஆனதுக்கப்புறம் டாக்டர் வர சொல்லிட்டு ஃபோலிக் ஆசிட்டும் டானிக்கும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு டேப்லெட் சொல்லியிருக்காங்க, அது எக் க்ரோத் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டேப்லெட் போட்டு அதே மாதம் அவங்களுக்கு வந்து குழந்தை தங்கிடுச்சு. அவங்க இந்த டிப்ஸ் கூடவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெயிட் லாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க பாருங்கள். 20 கிலோக்கு மேலே கம்மி பண்ணியிருக்காங்க. 105 kgலேருந்து 78 kgக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நம்பர் 2 வந்து மகா கந்த சஷ்டி விரதம் வந்து நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோ கார்ப் டயட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால தான் வெயிட் கம்மியாயிருக்கு. அதுக்கப்புறம் கர்ப்பரச்சாம்பிகை டெம்பிள் அண்டு கருவளர்ச்சேரி டெம்பிளுக்கு போய் கீ அண்டு மஞ்சள் யூஸ் பண்ணினேன். அங்கே போய் 2 மந்தில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். வாக்கிங், பட்டர்ஃப்ளை யோகா வந்து பண்ணினேன். பீரியடான 13th டே டு 19th டே வந்து சேர்ந்து இருந்தேன். அவங்களுக்கு வந்து 2 வருஷம் கழித்து பீரியட் ஆகிருக்காங்க. 47 நாளில் பீரியட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் பீரியட் ஆனதில் இருந்து 13லேருந்து 19வது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெய்லி கந்த சஷ்டி கவசம் வந்து கேட்பேன். ஈவினிங் காடை ரொம்ப ட்ரெஸ் பண்ணினேன். டேப்லெட் போடுறதுக்கு 3 மந்த்ஸ்க்கு பிஃபோரில் வெந்தய டீ, க்ளோ வாட்டர், சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணேன். அதாவது அந்த ட்ரீட்மெண்ட், அதாவது டேப்லெட் டாக்டரை போய் பார்த்து டேப்லெட் போட்டிருக்காங்களே, அதுக்கு முன்னாடி 3 மாதம் பார்த்திங்கன்னா வெந்தய டீ, க்ளோ வாட்டர், சீட் சைக்கிளிங் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட் கிட்ட பேசி பேபிக்கான ப்ரெஷர் இல்லாமல் அவரோட சப்போர்ட்டோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தேன். அதாவது குழந்தை தள்ளி போகுது ஓகே தான், அதுக்காக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி புரிய வச்சு அவரோட சப்போர்ட்டோடு ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க ப்ரெஷர் போட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ வந்து கொஞ்சம் புரிய வச்சு அவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங், உண்மையிலே அவர் அப்ரிஷியேட் பண்ணணும். அவரும் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்து பொறுமையாக ட்ரை பண்ணி அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போய் பேபிக்காக வேண்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் வீடியோவில் சொன்னதில்லை, பட் நிறைய பேருக்கு நான் பர்சனலாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன், மெயில் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் குலதெய்வம்க்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப பவர் இருக்குது. குலசாமி வந்து நல்லா கும்பிடுங்க. நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். எல்லா தெய்வங்களும் நல்லது செய்யும். நான் அதெல்லாம் இந்த தெய்வம் அந்த தெய்வம்னு சொல்லலை. நமக்கு விருப்பமான தெய்வங்கள் எல்லாத்தையுமே கும்பிடுங்க. பட் நம்ம குலதெய்வம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது 2 குலதெய்வம். அதாவது நம்ம அம்மா வீட்டு குலசாமியும் சரி, நம்ம ஹஸ்பண்டோட குலசாமியும் சரி, 2ஐயும் நல்லா கும்பிடுங்க.
2 சாமியும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து என்றைக்குமே நம்ம கூடயே இருக்கும். அந்த மாதிரி நம்ம நினச்சி நீங்கள் கும்பிடுங்க. குலதெய்வம்க்கு நல்லா ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. நீங்கள் போய் கும்பிட்டாலும் சரி, அந்த கோயிலில் வந்து மனசில் வீட்டிலே இருந்து வேண்டி நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், ப்ரெக்னென்ட் ஆகணும், நான் இதை செய்கிறேன். உங்களால் எது முடியுதோ எது தோணுதோ நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் வச்சு கும்பிடுங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து பவர் வந்து அதிகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் 5 பாதாம், ஒரு வால்நட், ஒரு ஃபிக்கு, 4 பிளாக் கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து ஊற வச்சு எடுத்துருக்காங்க. இதெல்லாம் எக்கு க்ரோத்துக்கு அண்ட் அயன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கர்ப்பரக்ஷாம்பிகை சாங்ஸ் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 12 பாயிண்ட் தான் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்குது. இதில் எதெல்லாம் முடியுதோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே வீடியோவில் சொல்லியிருக்கிறது தான். லோ கார்பு, நட்ஸு, பாதாம், வால்நட், அதுக்கப்புறம் கர்ப்பரக்ஷாம்பிகை, குலதெய்வம் வழிபாடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை யோகா, வாக்கிங்கு, வெயிட் லாஸு, லோ கார்ப் டயட்டு எல்லாமே எதெல்லாம் முடியுதோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இரெகுலர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணினேன். 10 இயர்ஸாகவே எனக்கு பீரியட் வந்தது ரொம்ப கம்மி. என்னோட தப்பு, டாக்டர்கிட்ட போகாமல் விட்டுட்டேன். ஜங்க் ஃபுட் நிறையா சாப்பிட்டேன். வெயிட் கம்மி பண்ணி ஜங்க் ஸ்டாப் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்டேன். வித் காட் அண்ட் டாக்டர் அண்டு உங்கள் வீடியோ சப்போர்ட் ஐ ஆம் ப்ரெக்னென்ட்டு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தும் அவங்க வந்து ஒரு 2-3 மாதத்துலேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க லக்கின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் பாடி. நமக்கு வந்து அது ஒரு மாதிரி பீரியட்ஸ் ரெகுலர் ஆக்கி இது பண்ணி அவங்களுக்கு காட் கிரேஸ் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து சத்து குறைபாடு இருந்திருக்கு. அதனால தான் வந்து அவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருந்திருக்கு. டாக்டர் வந்து பிசிஓடி அந்த மாதிரிலாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஒருவேளை அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதெல்லாம் இருந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகிருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் வெயிட் கெயினும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். 100 kgன்றது ரொம்ப 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 அதிகம். அது வந்து ரொம்ப 100 kgன்றது சீரியஸாக அதிகம் தான். பட் அதை கம்மி பண்ணி அவங்க வந்து ஒரு 20 கிலோக்கு மேலே கம்மி பண்ணி கிட்டத்தட்ட 30 kg கிட்ட அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கான பலன் தான் வந்து அவங்க நேச்சுரலாக இப்போ வந்து ஒரு 2 மாதத்தில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மென்ஷன் பண்ணியது ஃபோலிக் அசிட் எடுத்திருந்தேன் அப்படின்னு. ஃபோலிக் அசிட்க்கு கண்டிப்பாக ஒரு பவர் இருக்குது. நானுமே பார்த்திங்கன்னா எனக்கும் கிட்டத்தட்ட இந்த சிஸ்டர் மாதிரி, பட் எனக்கு வருஷக்கணக்காக கிடையாது, மாதக்கணக்காக வராமல் 2-3 மாதம் கூட பீரியட் ஆகும். எனக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா டாக்டர் போய் பார்த்து ஒரு செக்கப் பண்ணி நான் பிசிஓடி இருக்குன்னு மாத்திரை போட்டேன். எனக்கு வெறும் ஃபோலிக் தான் கொடுத்தாங்க. எனக்கு மேரேஜ் ஆகி அதே மாதத்துலேயே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். நான் வேறு எதுவுமே நான் வந்து பண்ணல. ஃபோலிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பவர் இருக்குது நம்மளோட எக்கு ஹெல்த்தியாக வளர வைக்க, குழந்தை வந்து தங்குறதுக்கு. ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு தடவை டாக்டர் போய் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம ஒரு பேர் ஃபோலிக் தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ மெடிக்கலில் வாங்கி போடலாமா நிறைய பேர் கேட்பீங்க. மெடிக்கலில் இப்போ ஃபோலிக்குன்னு கேட்டால் தருவாங்க. பட் இருந்தாலும் டேப்லெட் விஷயத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த மெடிக்கல் எப்படி என்ன டேப்லெட் என்ன பிராண்ட் எவ்வளோ டோஸ் எம்ஜி எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ ஒரு தடவை டாக்டர் போய் பார்த்து நீங்கள் ஃபோலிக் கேட்டுட்டு அந்த பேரை சொல்லி நீங்கள் அதுக்கப்புறம் எத்தனை தடவை வேணாலும் அதை நீங்கள் வாங்கி தீர சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த சிஸ்டருக்கு பேபி நல்லபடியாக பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னோட பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.